இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை தன்னிச்சையாக அறிவித்த இஸ்ரேல். ரமலான் மாதத்தை நிம்மதியாக கழிக்கவுள்ள பாலஸ்தீனியர்கள். ஏப்ரல் 19 வரை நீட்டிக்கவுள்ள இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான 42 நாட்கள் முதல் கட்ட போர் நிறுத்தம் மார்ச் 1 முடிவுக்கு வந்துள்ளது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க நெதன்யாகு சுணக்கம் காட்டி வந்ததோடு மீண்டும் போரை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டார். இது இஸ்ரேலிய கைதிகள் குடும்பத்தினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காசா மக்களுக்கும் இந்த புனித ரமலான் மாதம் எப்படி கழியப் போகின்றது என்ற கவலையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கக்கூடாது என தடாலடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நண்பரும் மத்திய கிழக்கு ஆலோசகருமான ஸ்டீவ் விட்காஃப். இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் முதல் நாளிலேயே ஹமாஸ் தன்னிடம் உள்ள கைதிகளில் பாதி பேரை விடுவிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார். ஏற்கனவே தோல்வியின் உச்சத்தில் இருக்கும் இஸ்ரேல் இதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டுள்ளதோடு ரமலான் மாதம் 30 நாட்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து சுமார் 19 நாட்கள் பாஸ்ஓவர் காலகட்டத்தில் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதாக அறிவித்துள்ளது. இது இஸ்ரேலியர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதோடு காசா மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். கடந்த ஆண்டு ரமலான் மாதம் அவர்களுக்கு மிக கடுமையாக இருந்த நிலையில் இந்த ரமலான் மாதமும் அப்படி அமைந்துவிடக்கூடாது என்று பிரார்த்தித்து வந்தனர். அவர்களின் பிரார்த்தனைக்கு வெற்றி கிடைத்துள்ளது. அதே நேரம் கைதிகளில் பாதி பேரை ஒரே நாளில் விடுவிப்பது என்ற அமெரிக்காவின் நிபந்தனையை ஏற்றுக்கொள்வது குறித்து ஹமாஸ் அறிவிப்பை வெளியிடவில்லை. முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக 25 இஸ்ரேலியர்களை விடுவித்த ஹமாஸ் 8 உடல்களையும் ஒப்படைத்தது. அதேபோல இஸ்ரேல் சிறையில் வாடிய சுமார் 2000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் சுதந்திர காற்றை சுவாசித்தனர். தற்போது காசாவில் 27 இஸ்ரேலிய கைதிகள் உயிருடன் உள்ளதாகவும் 32 கைதிகளின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தற்போது இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஏப்ரல் 19 வரை காசாவில் அமைதி நிலவும் என நம்பப்படுகின்றது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.